ஆதிரன் குட்டி ஹாய் சொல்லுமா. ஆதிரன் குட்டி வந்துட்டாங்க. வந்துட்டு வண்டி மேலே அதையே படுத்து தூங்குறாங்களாம்மா. இங்கே சொல்லிட்டாங்க. இங்கே படுத்து தூங்கிக்கிறியம்மா? ஜாலியாக இருக்குதா? ஜாலியாக இருக்குதா? இங்கே ஏறி உட்கார வைக்க சொல்லிட்டு இறங்கி வர மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறார் சார். ஆதிபா எப்படி கதை சொன்னீங்க? கதைக்கு பேர் கதவே. பாட்டி பாட்டி என்ன பண்ணுச்சு? பாட்டி என்னமா பண்ணுச்சு? விளையாட்டு புத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேற்று கதை அழகாக சொன்னாங்க. பாட்டி என்னமா வந்துச்சு? வடை சுட்டுச்சாமா? சுட்டுட்டு வந்துடுச்சா? காக்கா என்ன பண்ணுச்சு? ஆ வடை தூக்கிட்டு போயிடுச்சா? நரி வந்துச்சா? அப்புறம் என்னமா மேலே என்னக்குது? மேலே மேலே என்னக்குது? போதுமா? வா. நடிக்கிறாங்க இவங்க, நடிக்கிறாங்க அப்பா. அது யார் வண்டி அங்கே நிற்கிது? அது யார் வண்டி? இது விவின் வண்டி. அது யார் வண்டி? ஆதிக்குட்டி வண்டியா? ஆதிக்குட்டி வண்டி தானே, எனக்கு தெரியுமே. போய் ஆராதனாக்கா என்ன பண்ணுதுன்னு பாரு. ஆராதனாக்கா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நடக்கிற நடை பார்த்தீங்களா? இப்போ தான் அவங்க அம்மச்சி வீட்டிலேருந்து வந்தார் சாரு. வந்து வெளியவே விளையாண்டுக்கிறாரு. இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகலை. ஆராதனாக்கா எங்க? அது யாருவா? உடனே ஓடியாச்சு. ஆராதனா கிட்ட மட்டும் சிரிக்கிறது பாரு. போய் படுத்துக்கு சார் நீயுமே. ஏமா வேண்டாமாங்க? ஏன் வேண்டாம்? சிரிப்பை பாரு. அது என்னது? எடுத்துட்டு வா. பந்து கையில் என்னது? கையில் என்ன பேட்டா? தோசை திருப்பி எடுத்து அடிச்சிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு. போனோம் எப்போ செஞ்சோம்? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையா? எப்போ செஞ்சோம்? அடுத்தது இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இவ்வளோ பேர்த்துக்கு நைட்டு என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆகுனா சுற்றி உழைச்சி பார்த்தோம்னா நமக்கு வந்து நிற்கிறது இது தக்காளி சாப்பாடு தான். இதுனா தைரியம் எல்லாமே சாப்பிடுவாங்க விரும்பி. மாவு வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் சரி அது சரிப்பட்டு வராது. குழம்பு சட்னி அது அந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 அடசல் சின்ன இட்லி தான் வரும். அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. 2 பேர்த்துக்கு அளவாக வச்சு. ஒரு அடசலுக்கு 9 இட்லி தான் வரும். அது குட்டி இவ்வளோ சரி தான் வரும். அதனால் சரி அரிசி பருப்பே செய்கிறோம். பருப்பு கொஞ்சமாக போட்டு செய்கிறேன், அதிகமாக போடல, லைட்டாக. அப்புறம் காலையில் செஞ்ச பாவக்காய் குழம்பு அப்படியே அடி தூரில் கிடக்குது கொஞ்சம். நாங்கள் எப்பவுமே பூண்டு மட்டும் போட்டு செய்வோம். அது ஒரு மெத்தடு. நம்ம வந்து பட்டை சோம்பு இஞ்சி பூண்டெல்லாம் போடுறது ஒரு மெத்தடு. பருப்பு நிறைய போட்டு ஒரு மெத்தடு, பருப்பு கம்மியாக போட்டு ஒரு மெத்தடு, பருப்பே ஓடாமல் ஒரு மெத்தடு. பல வகையாக செய்வாங்க. பச்சை மிளகா ஓட்டுவாங்க. ஆனால் பேர் அரிசி பருப்பு. அதுலேயே பல விதமான அரிசி பருப்பு செய்வோம். நாங்கள் அப்பேற்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறேன். பேட்டாமா பேட்டை பருவம். அது பேட்டை மட்டும் வெளியே இருக்குதுலம்மா, பச்சை கலரு. எடுத்துட்டா உடனே ஓட்டாச்சு. ஓ அப்படியா? சரி, அப்போ நான் கிளம்புறேன். அதைத்தான் உங்கள் அப்பா வச்சுட்டு அது மாதிரின் கூட விளையாட்டு குரல் சிக்கியாச்சு. குழந்தைங்க விளையாடுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கொண்டுக்கிறாங்க. செல் ஒன்று ஏதாவது டிவி 24 மணி நேரம் பார்க்குது. இது எதுக்குன்னு தான் எனக்கும் தெரியல. ஆனால் அண்ணன் வந்தால் செல்ல
செல்லம் கொஞ்சிட்டு செல்லுன்னு கேட்டு அது ஒரு பக்கமே படுத்துச்சு. ஸோ என்னால் சமாளிக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் லீவுக்கு அம்மாயி வீட்டுக்கு போகிறேன், பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஓடுவாங்க. இப்போல்லாம் இருக்கிற குழந்தைங்க டிவி இருக்குதா, அங்கே ஃபோன் இருக்குமா, டவர் கிடைக்குமான்னு கேட்டு தான் போக மாட்டேங்குது. அவங்களோட சேர்ந்து நம்மளும் டிவி இருக்கிற ஊருக்கு தான் போக மாட்டேங்குது. இல்லைன்னா நம்ம தலையை பிடிச்சிடுவோம். சமாளிக்க முடியாது. எனக்கு தான் அப்படி அநியாயத்துக்கு எனக்கு தான் அந்த கொடுமை, மற்றவங்களுக்கு கூட இருக்காது. செல்லு கொடுக்காதீங்கனால அழுகுறாங்க அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிறவங்களும் கொடுத்தாங்க. அதனாலதான் பெரியம்மா வீட்டுக்கு போகலவாரு. ஆனா வந்து எங்க அண்ணி மிரட்டுறாங்க, செல்லு பார்க்க கூடாது கம்முன்னு அப்படின்னு சொல்லி திட்டி மிரட்டி போற வைக்கிறாங்க. அது அழுகுதுன்னு சொல்லிட்டு செல்ல கொடுத்துட்றாங்க. அண்ணன் எங்க மாமனார் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அது அதையவே வளைக்குது. குழந்தைங்களுக்கு வந்து கெட்டது எதுவோ அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா இவங்க அதை அழுகுதுன்னு சொல்லி குழந்தைங்களுமே நம்ம அழுதா கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி. இப்ப பாருங்க, ஆதிரன் வந்துமே ஆதிரனோட விளையாடுற வயசு தானே, விளையாடாம போன் மும்மரமா பாத்துக்குது. அது கண்ணு பக்கத்துல ஆமாங்க, என்ன பண்றதுன்னு தெரியும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க தயவு செஞ்சு. எக்ஸ்ட்ரா கிளாஸ் சேர்த்து விடுங்கிறாங்க. நம்மளுக்கு எங்க இங்க பக்கத்துல எந்த இருக்கிற ஊருக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எங்க அப்படிங்கிறீங்க? யூஸனே சேர்த்த முடியல நானே. ஆனா இங்க இருங்கங்கற அதே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் இவங்க பாருங்க எப்படின்னு பேக்கப் பண்ணிட்டு வரது. ஆதி உனக்கு எவ்வளவு பால் தான் இருக்குது? 100 பால் இருக்க மாட்டேங்குது. கடையே இங்க தான் இருக்க மாட்டேங்குது.